அனைவருக்கும் வணக்கம். உண்ணாமல் வாழும் கலை அப்படிங்கிற ஒரு பயிற்சியை கற்றுக்கொண்டிருக்கிறோம். உணவை குறைத்து உணவிலிருந்து வெளிவந்து இந்த பிரபஞ்சத்தில் ஆன்மாவாக, ஆன்ம சொரூபமாக வாழக்கூடிய ஒரு தகுதியை நம்மளுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்களை படிப்படியாக குணப்படுத்தி ஒரு நோயற்ற வாழ்வையும் நமக்கு கொடுக்கும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது போல நோய் நொடிகள் இல்லாத வாழ்க்கையை நம்மால வாழ முடியும். ஒரு மருத்துவமனைக்கு போகாமல் நம்மளுடைய உடலை பாதுகாத்து ஒரு மகிழ்ச்சியான, இன்பமான வாழ்க்கை முறைய வாழ முடியும். இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பயிற்சிக்கும் உங்களுக்கு 1 மாத காலம் அவகாசம் குடுக்குறேன். அதனால முறையா நீங்க இந்த பயிற்சிய பின்பற்றிட்டு வரும்பொழுது, இந்த பயிற்சியில் இருக்கக்கூடிய முழு பலனையும் உங்களால அனுபவிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் முன்னேற்றத்த உங்களால உணர முடியும். வெறும் வகுப்புக்கு மட்டும் பயிற்சி செய்யாமல் இருந்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள் எதுவும் உங்களுக்கு கிடைக்காது. பயிற்சி செய்யும் நபர்களுக்கு மட்டும்தான் பலன்கள் என்பது கிடைக்கும். மேலும் இந்த பயிற்சி எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா, இலவச பயிற்சியாகத்தான் குடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு கலை. உணவில்லாமல் வாழ்வது, நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கலை. நம்முடைய முன்னோர்கள் நம்மளுக்கு குடுத்துட்டு போன கலை. அந்த கலைய பார்த்தீங்கன்னா, நம்ம வியாபாரம் பண்ணக்கூடாது. அந்த ஒரு நோக்குல தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இது இலவசமாக நம்ம குடுத்துட்டு இருக்கோம். கிடைக்கக்கூடிய கல்வியையும், பயிற்சியையும் நன்கு பயன்படுத்தி, அதுல பலன் அடையும் பொழுதுதான் எனக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இலவசமா கிடைக்குதுன்னு சொல்லி போட்டு, நீங்க சரியா பயன்படுத்தலைன்னா, அதுல வரக்கூடிய நஷ்டங்கள், நட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தான். இதுல பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. நீங்க நல்லா இருக்கணும் என்ற ஒரு நோக்குல தான் இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நானு குடுத்துட்டு இருக்கேன். மேலும் பார்த்தீங்கன்னா, என்னுடைய மேற்பார்வையில நீங்க பயிற்சிகள் பண்ணும் பொழுது, அந்த பயிற்சியானது எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்க கேட்டு தெளிவடைஞ்சுக்கலாம். தனியாக நீங்க பயிற்சி பண்ணும் பொழுது, உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களுக்கு யாரும் பார்த்தீங்கன்னா, பதில் தரமாட்டாங்க. இன்றைக்கு இந்த கல்வி எல்லாமே பார்த்தீங்கன்னா, பல ஆயிரக்கணக்கான ரூபாய் வியாபாரத்துல போயிட்டு இருக்கு. இன்னைக்கும் நீங்க உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றக்கூடிய ஏதாவது ஒரு வகுப்புக்கு போய் நீங்க பழகணும்னா, ஒரு வருஷம் நீங்க பயிற்சி எடுத்துக்கிற மாரி இருக்கும். அதுக்கே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான ரூபாய்கள் உங்களால செலவு செய்யற மாதிரி இருக்கும். அதனால கிடைக்கக்கூடிய வாய்ப்ப பயன்படுத்திக்கங்க. இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மட்டும் கிடைச்சிருக்கு. எல்லோருக்கும் கிடைக்குமானா, அது என்னுடைய கையில கிடையாது. நான் தேர்ந்தெடுத்த நபர்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, முழு பயிற்சிய குடுத்துருவேன். அதேபோல ஒவ்வொரு பயிற்சியின் முடிவிலும் நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு அனுபவங்களையும் வச்சு, யாரெல்லாம் பயிற்சி பண்றீங்க, யாரெல்லாம் அந்த பயிற்சியில பார்த்தீங்கன்னா, உடல் தகுதி அடைஞ்சுட்டு வர்றீங்கங்கிறது எனக்கு தெரியும். அவங்கள மட்டும் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த வகுப்புக்கு நானு முன்னேற்றிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா, ஒரு பயிற்சியின் மூலமாக பலன் பெற்று உடல் தகுதி ஏறும் பொழுது தான் அடுத்தடுத்த பயிற்சி அவங்களுக்கு தர முடியும். உடல் தகுதி இல்லாதவர்களுக்கு அடுத்தடுத்த பயிற்சிகள தர முடியாது. அதனால உங்களுடைய உடல் தகுதி பார்த்தீங்கன்னா, நீங்க தான் முன்னேற்றணும். பயிற்சியை செய்து உங்களுடைய உடல் தகுதியை வளர்த்துக் கொள்வது உங்களுடைய கையில தான் இருக்கு. அதனால உடல் தகுதியான நபர்களுக்கு மட்டும் தான் அடுத்தடுத்த பயிற்சிகள் கிடைக்கும். அதுவும் சொல்லிடுறேன். அவங்களுக்கு தனித்தனியான குழு உருவாக்கி, அந்த குழுவுல போட்டு அவங்களுக்கு அடுத்தடுத்த பயிற்சிகள் போயிட்டு இருக்கும். இந்த பயிற்சியில பார்த்தீங்கன்னா, இந்த குழுவில் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க இருந்துட்டே இருப்பீங்க. நீங்க எப்போ உங்களுடைய உடல் தகுதி அடுத்த பயிற்சிக்கு தயாராகுதோ, உங்களுடைய உடல் அடுத்த பயிற்சி ஏற்றுக்கொள்ள தயாராகுதோ, அப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த குழுவுல உங்கள இணைச்சு, அடுத்த பயிற்சி உங்களுக்கு குடுக்க ஆரம்பிச்சுருவேன். அதனால பயிற்சி பண்ணுங்க. மிகவும் எளிமையான பயிற்சி தான். ஒவ்வொரு பயிற்சியாக தான் குடுத்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு பயிற்சிக்கும் உங்களுக்கு 1 மாத காலம் அவகாசம் குடுக்குறேன். அதனால நீங்க எளிமையா செய்யலாம். ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. போன பயிற்சியில பார்த்தீங்கன்னா, உணவு இடைவேளை அதாவது 6 மணி நேர உண்ணாவிரதத்த பத்தி பார்த்தோம். இந்த 6 மணி நேர உண்ணாவிரதத்த சரியா கடைபிடிக்கும் பொழுது, ஒரு சில உடல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். உடல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சில முன்னேற்றங்கள் ஏற்படும். உடல் தகுதி பார்த்தீங்கன்னா வளரும். இதெல்லாம் நீங்க சொல்லும் பொழுது எனக்கு தெரியும். யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, சரியா பயிற்சி பண்ணியிருக்கிறீங்க. பயிற்சி பண்ணும்போது அந்த மாற்றங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால நீங்க சொல்றத வச்சே அடுத்தடுத்த பயிற்சி யார் யாருக்கெல்லாம் குடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அவங்களுக்கு மட்டும் அடுத்த பயிற்சி வரும். இன்னும் அந்த உடல் தகுதி முன்னேற்றம் உடல் தகுதி அடையாதவர்கள் பார்த்தீங்கன்னா, அந்த குழுவிலேயே இருப்பீங்க. எப்பொழுது உங்களுக்கு அந்த உடல் முன்னேற்றம் அடையுதோ, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த குழுவுல உங்களை மாற்றப்பட்டு, அடுத்த பயிற்சி உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்றைய வகுப்பாக பார்த்தீங்கன்னா, 2வது பயிற்சி வகுப்பா பார்க்க போறோம். முதல் பயிற்சி வகுப்பு போன பௌர்ணமியில பார்த்தாச்சு. இந்த பௌர்ணமி அன்று பார்த்தீங்கன்னா, 2வது பயிற்சி வகுப்பாக பார்க்க போறோம். இந்த பயிற்சி வகுப்புல பார்த்தீங்கன்னா, மூலிகை டீ அப்படிங்கிற ஒரு டீய பத்தி பார்க்க போறோம். ஏன்னா, இன்றைய கால சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, யாராலும் டீ குடிக்காம இருக்க முடியறதில்ல. நம்ம குழுவிலேயே பார்த்தீங்கன்னா, நெறைய பேர்
டீ விட முடியறதில்ல. இல்ல டீ வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு காரணத்துக்காக டீ குடிக்கிறாங்க. அப்படி நம்ம குடிக்கக்கூடிய டீ வந்து பார்த்தீங்கன்னா, மூலிகை டீயாக மாற்றி, அந்த மூலிகை டீய வந்து நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடல்ல பல நன்மைகள் ஏற்படும். இந்த மூலிகை டீ வந்து எதற்காக நம்ம இப்ப இருந்தே எடுக்கிறோம்னா, நம்ம இன்னும் அடுத்தடுத்த பயிற்சிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உணவ வந்து குறைச்சுட்டு போயிட்டே இருப்போம். அப்போ உணவ வந்து குறைக்கும் பொழுது, நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, உடல் பகுதியாகட்டும், அதாவது வாயிலிருந்து ஆசன வாய் வரை எங்கும் புண்கள் இருக்கக்கூடாது, கழிவுகள் இருக்கக்கூடாது. இதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, குணப்படுத்துறதுக்கு இப்ப இருந்தே நம்ம துவங்கணும். இப்ப இருந்தே அதைய குணப்படுத்துற புண் இருந்துச்சுன்னா, அந்த புண்கள் குணமாகும். அதாவது அல்சர் மாரி இருக்கக்கூடிய புண்கள் இருந்தாலும் குணமாகும். இப்படி நம்முடைய உடல் உள்பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள குணப்படுத்தணும். உள்பகுதியில் இருக்கக்கூடிய கசடுகள வெளியேற்றணும். நம்முடைய உடல் ஆரோக்கியமா வச்சிருக்கணும். நோய் எதிர்ப்பு சக்திய அதிகம் பண்ணணும். இதற்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டீ பயன்படுத்துவோம். இந்த டீய வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தொடர்ந்து குடிச்சிட்டு வந்துட்டே இருக்கும் பொழுது, உங்களுடைய உடல்ல வந்து பல மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்லும் பொழுது யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே அந்த மாற்றத்த குடுத்தது, உண்மையாலுமே டீ குடிக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால வந்து இந்த டீ வந்து என்னென்னமெல்லாம் போடணும், எப்படி குடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிர்றேன். இந்த டீ வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நீங்க குடிச்சிட்டு வாங்க. குடிச்சிட்டு வரும்பொழுது உங்களுடைய உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க குழுவுலயோ அல்லது நீங்க எப்பவும் போல இருக்கக்கூடிய குழுவுல போடுங்க. அதற்கான விளக்கத்த நான் உங்களுக்கு குழுவுல குடுப்பேன். நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்க? முன்னேற்றமா இருக்கா? இல்ல உங்களுடைய உடல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? உங்களுடைய உடல் அடுத்த தகுதிக்கு போகுதா? உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகுதா? அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நானு சொல்லிருவேன். இப்ப இந்த டீக்கான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்த்துருவோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி விதை. தனியான்னு சொல்றாங்க இல்லைங்களா? தனியா விதை. இந்த தனியா விதை வந்து நம்ம பயன்படுத்துவோம். இது நம்மளுடைய உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பல நன்மைகள செய்யக்கூடியது. நம்முடைய உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பல நன்மைகள் செய்யக்கூடியதுல முதல் இடம் வகிக்கிறது இந்த தனியா விதை. நம்முடைய உடல்ல உருவாகக்கூடிய கேன்சர் செல்ஸ கூட இது கட்டுப்படுத்தும். அந்த அளவுக்கு வலிமையானது. அதேபோல வந்து உணவு மண்டலத்த சீராக்குறது, இந்த மாரி பல வேலைகள வந்து இந்த தனியா விதை செய்யும். அதனால தனியா விதை வந்து நம்ம பயன்படுத்த போறோம். நம்மளுடைய மூலிகை டீக்காக. அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா, சீரகத்த பயன்படுத்த போறோம். சீரகம் என்றாலே வந்து பார்த்தீங்கன்னா, அகத்தை சீர் செய்வது. அதுதான் சீரகம். சீர், அகம். நம்முடைய உடலுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், பாதிப்புகள் எதுவாக இருந்தாலும், அனைத்து பிரச்சனைகளையும், பாதிப்புகளையும் மெதுமெதுவாக சரி செய்து நம்முடைய உடலை ஆரோக்கியத்துக்கு கொண்டு வருவதுல இந்த சீரகத்திற்கு முக்கிய பங்கு இருக்கு. அதனால தான் இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சீரகம்னு சொல்லுவாங்க. சீரகத்தையும் நம்ம பயன்படுத்த போறோம். அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சோம்பு. பெருஞ்சீரகம்னு சொல்லக்கூடிய சோம்பு. இந்த சோம்பும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய சீரகத்தினுடைய அனைத்து பண்புகளையும் கொண்டது. இந்த சோம்பையும் நம்ம பயன்படுத்த போறோம். அதற்கடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா, அன்னாசி பூ, நட்சத்திர பூன்னு சொல்லுவாங்க. அல்லது அன்னாசி பூன்னு சொல்லுவாங்க. இந்த பூவையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பயன்படுத்த போறோம். இதற்கு அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா, இஞ்சி. இஞ்சியும் நம்ம மூலிகை டீல பயன்படுத்துவோம். இஞ்சிக்கு அடுத்தது இஞ்சி பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம ஏதாவது சாப்பிட்டுருக்கிறோம். சாப்பிட்ட பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, சரியா ஜீரணம் ஆகலைன்னா, உடனே நம்ம இஞ்சி டீ வச்சு குடிப்போம். அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் வந்து அந்த சரியான ஜீரணத்த கொடுப்பதற்கு இந்த இஞ்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால வந்து இஞ்சியும் நம்ம பயன்படுத்துவோம். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மிளகு. குறுமிளகுன்னு சொல்லுவாங்க அல்லது மிளகுன்னு சொல்லுவாங்க. இந்த மிளக வந்து நம்ம பயன்படுத்த போறோம். அதற்கடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா, பட்டை. சுருள் பட்டைன்னு சொல்லுவாங்க. அதாவது பட்டையில வந்து பார்த்தீங்கன்னா, 2 வகையான பட்டைகள் கிடைக்கும். நம்ம பட்டையாக கிடைக்கிற மாரி ஒண்ணு இருக்கும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சுருள் பட்டை. சுருண்டு சுருண்டு இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சுருண்டு சுருண்டு இருக்கு இல்லைங்களா? இந்த மாரி சுருள் பட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி சுருள் பட்டை கிடைச்சா வாங்கி பயன்படுத்துங்க. இல்லைன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் பொருள் இருக்கக்கூடிய பட்டைய நீங்க பயன்படுத்திக்கலாம். அதற்கடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா, கிராம்பு. கிராம்பும் பயன்படுத்த போறோம். கிராம்பும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டிலேயே இருக்கும். இந்த கிராம்பு வந்து உடலில் இருக்கக்கூடிய வலிகளை எல்லாமே சரி செய்யும். அவ்வளவு ஆற்றல் இந்த கிராம்புக்கு இருக்கு. உடல் வலியெல்லாம் இருக்குது இல்லைங்களா? நம்முடைய உடல் பகுதியில வலி இருக்குன்னா, அந்த வலிகளை வந்து நீக்கக்கூடிய அற்புத ஆற்றல் இந்த கிராம்புக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல், நம்முடைய குடல் பகுதியாகட்டும், ஜீரண மண்டலமாகட்டும், இது எல்லாத்தையும் வந்து நல்ல சீராக வேலை செய்ய வைக்கிறதுல இந்த கிராம்புக்கும் முக்கிய பங்கு இருக்கு. அதனால கிராம்பும் பயன்படுத்துவோம். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏலக்காய். இந்த ஏலக்காய் வந்து பார்த்தீங்கன்னா,
ஒரு கிருமி நாசினி போல நம்முடைய வாய் பகுதியில செயல்படும். சும்மா வாய் வந்து துர்நாற்றம் அடிக்கக்கூடிய வேலையில 2 ஏலக்காய வந்து நீங்க வாயில போட்டு மென்னுட்டா கூட போதும். வாயில இருக்கக்கூடிய அந்த நாற்றத்தையே போக்கும். அங்க இருக்கக்கூடிய அந்த கிருமிகள வந்து அழிக்கக்கூடிய வேலையில வந்து ஏலக்காய் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல முறையில செயல்படும். அதனால ஏலக்காய நம்ம பயன்படுத்த போறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 9 பொருட்கள். இந்த 9 பொருட்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தனியா போய் எங்கேயும் வாங்க வேண்டியது கிடையாது. உங்களுடைய வீட்டிலேயே இருக்கக்கூடிய பொருள் தான். நீங்க போயி தனியா இதுக்குன்னு சொல்லி போட்டு யாரையும் கேட்கணும், அல்லது தனியா பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுடைய வீட்டிலேயே இருக்கக்கூடிய பொருட்கள் தான். அந்த பொருட்கள வச்சு தான் நீங்க பயன்படுத்தி டீ செய்ய போறீங்க. இதை வந்து எப்படி டீ செய்யலாம்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 9 பொருள் பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா? அதாவது கொத்தமல்லி விதை, சீரகம், சோம்பு, இஞ்சி, கிராம்பு, லவங்கப்பட்டை, அன்னாசிப்பூ, மிளகு, ஏலக்காய். இப்படி ஒரு 9 பொருட்கள போட்டு ஒரு டீ செய்ய போறோம். இந்த பொருட்களினுடைய அளவு எல்லாம் எப்படி இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தண்ணி வந்து 1 லிட்டர் எடுத்துக்கணும். 1 லிட்டர் தண்ணிக்கு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, சம அளவா ஒரு கிராம் எடுத்துக்கணும். இப்போ கொத்தமல்லி விதை 1 கிராம், சீரகம் 1 கிராம், சோம்பு 1 கிராம், இஞ்சி 1 கிராம் அளவு, கிராம்பு 1 கிராம் அளவு, லவங்கப்பட்டை 1 கிராம் அளவு, அன்னாச்சி பூ 1 கிராம் அளவு, மிளகு 1 கிராம் அளவு, ஏலக்காய் 1 கிராம் அளவு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 1 கிராம் சம அளவா எடுத்துக்கணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் தண்ணிக்கான அளவு. 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் அப்படிங்கிற விகிதத்துல நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, நீங்க போட்டு இந்த டீ வந்து செஞ்சு பாருங்க. இதனுடைய அந்த எசன்ஸ் வருது இல்லைங்களா? பவர் அல்லது இந்த காட்டு அதிகமா இருந்துச்சுன்னா, இதுலருந்து நீங்க குறைச்சுக்கங்க. குறைச்சிட்டு கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த 9 பொருள் தான். இந்த 9 பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சுவைக்கு ஏற்ப வந்து நீங்க குறைச்சுக்கலாம். ஆனா அந்த 9 பொருள்ல வந்து எந்த ஒரு பொருளையும் நீங்க எடுக்கக்கூடாது. இந்த 9 பொருளும் இருக்கணும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, காரம் அதிகமா இருக்குன்னா, மிளகு கம்மி பண்ணிக்கலாம், இஞ்சி கம்மி பண்ணிக்கலாம், கிராம்ப கம்மி பண்ணிக்கலாம். இந்த 3ம் கம்மி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு காரம் அதிகமாயிரும். மத்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்மி பண்ண வேண்டிய அளவு இருக்காது. வேணும்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இஞ்சி, மிளகு, கிராம்பு 3யும் வந்து பார்த்தீங்கன்னா, பாதி அளவா குறைச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். அந்த மாரி நீங்க பயன்படுத்திக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் குடுத்திருக்கிற அளவு 1 லிட்டர் தண்ணி குடுத்திருக்கேன். 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் அளவு தான் நீங்க பயன்படுத்தணும். இப்படி பயன்படுத்தி இந்த டீ வைக்கும் பொழுது, இந்த டீல வந்து பார்த்தீங்கன்னா, பாலோ, சர்க்கரையோ சேர்த்தக்கூடாது. பாலும், சர்க்கரையும் இல்லாமல் தான் இந்த டீய நீங்க சாப்பிடணும். இந்த டீ வந்து பால், சர்க்கரை இல்லாம அப்படியே நீங்க கொதிக்க வச்சு, அந்த தண்ணீய எடுத்து குடிக்கும் பொழுது, அது உங்களுக்கு மருந்தாக செயல்படும். இங்க குடிக்கக்கூடிய அந்த மூலிகை டீ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடல ஆரோக்கியப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக செயல்படும். இதுல பாலு, சர்க்கரை எல்லாம் போட்டீங்கன்னா, அது வேற மாரி. அதனுடைய மருத்துவ குணம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டுரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டீ குடிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சரி, இந்த டீ எப்படி செய்யலாம்னா, 1 லிட்டர் தண்ணீல வந்து இந்த 9 பொருட்களையும் உள்ள போட்டு, ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு, மறுபடியும் ஒரு 5 நிமிடம் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ல வச்சு கொதிக்க விடுங்க. ஒரு 20 நிமிடம். 1/4 மணி நேரம் நல்லா தண்ணி வந்து கொதிநிலையில கொதிக்கட்டும். நல்லா கொதிநிலையில கொதிச்சதுக்கு பின்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிடம் சிம்ல வச்சு கொதிக்க வச்சு இறக்கி வச்சுக்குங்க. இறக்கி வச்சுட்டு, உங்க வீட்ல ஏதாவது கண்டிப்பா ஃப்ளாஸ்க் இருந்தா நல்லது. ஃப்ளாஸ்க்ல வந்து ஊத்தி வச்சுட்டு, வேணுங்கிறப்ப நீங்க குடிச்சுக்கலாம். எப்பப்பலாம் குடிக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லிர்றேன். ஃப்ளாஸ்க்ல ஊத்தி வச்சுட்டு, நீங்க வேணுங்கிறப்பல்லாம் இந்த டீய வந்து மூலிகை டீய வந்து நீங்க குடிச்சுக்கலாம். அல்லது வீட்ல ஆற வச்சு அப்பப்போ சூடு பண்ணி கூட நீங்க குடிச்சுக்கலாம். உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாரி நீங்க பயன்படுத்திக்கங்க. டீ வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயெல்லாம் குடிக்கலாம்னா, முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு 3 உணவு சாப்பிடுறீங்க இல்லைங்களா? உணவு சாப்பிட்டதுக்கு பின்பு 1 மணி நேரம் கழிச்சு இந்த டீய பயன்படுத்தலாம். உணவு சாப்பிட்டு 1 மணி நேரம் கழிச்சு இந்த டீ வந்து நீங்க குடிச்சுக்கலாம். முடிந்த அளவுக்கு இரவு வந்து இந்த டீய குடிக்கிறத வந்து தவிர்த்துருங்க. ஏன்னா, இந்த டீய குடிச்சீங்கன்னா, அதிக அளவு சிறுநீர் கழிக்கக்கூடிய நிலை ஏற்படும். உங்களுடைய தூக்கம் பாதிக்கப்படும். அதனால இரவு மட்டும் வேண்டாம். காலை உணவுக்கு பின்பு இந்த டீ குடிக்கலாம். மதிய உணவுக்கு பின்பு இந்த டீய குடிக்கலாம். சாயந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 மணிக்கு வந்து நீங்க எப்பவும் போல டீ குடிக்கக்கூடிய நேரத்துல, ஒரு டைம் இந்த டீய நீங்க குடிச்சுக்கலாம். அப்போ ஒரு 3 வேளைக்கு வந்து நீங்க டீ குடிக்கிறீங்கன்னா, இந்த டீய பயன்படுத்தி நீங்க 3 வேளையாக பிரிச்சு இந்த டீயவே நீங்க குடிச்சுக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காலையில எழுந்ததும் டீ குடிக்கக்கூடிய உணர்வு இருக்கும். டீ குடிச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா, சில வேலைகள் எல்லாம் உடல்ல வந்து நடைபெறும். அல்லது டீ குடிச்சா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திருப்தியாக இருக்கும். அப்படிங்கிற நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க காலையில நீங்க இந்த டீ குடிச்சுக்கலாம். கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 8 மணிக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாதுங்கிற நிலை வந்து கட்டாயப்படுத்துவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டீ குடிக்கிறத நீங்க விட்டுட்டு 8 மணிக்கு மேல தான் நீங்க இந்த டீயே குடிக்கிற மாரி இருக்கும்.
அதனால இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னால டீ குடிக்காம இருக்க முடியல, டீ குடிச்சே ஆகணுங்கிற நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீயை பயன்படுத்துங்க. மற்ற நபர்களும் இந்த டீயை பயன்படுத்தலாம். இந்த டீயை வந்து பயன்படுத்துறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. உடல் முழுக்க முழுக்க ஆரோக்கியப்படும். தொடர்ந்து இந்த டீ வந்து நீங்க குடிச்சிட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய உடலுக்குள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படும். உடல் வந்து பாத்தீங்கன்னா சீரான இயக்கத்துக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இப்படி பல நன்மைகள் இந்த டீயில உங்களுக்கு கிடைக்கும். இந்த டீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் தான். இந்த டீய வச்சுட்டு நம்மளுடைய உடல்ல வந்து சிறு சில குறைபாடுகள் வருதுன்னா, அதுக்கு தகுந்த மாரி பொருட்கள இந்த டீல நம்ம சேர்த்திக்கலாம். அது பின்னாடி சொல்றேன். இப்போ சளின்னா அதுக்கு ஒரு பொருள் சேர்த்துனீங்கன்னா, சளி நல்லாகும். தலைவலின்னா அதுக்கு ஒரு பொருள் சேர்த்துனீங்கன்னா, தலைவலி நல்லாகும். உடல் வலின்னா அதுக்கு உண்டான ஒரு பொருள சேர்த்துட்டீங்கன்னா, உடல் வலி நல்லாகும். காய்ச்சல்னா அதுக்கு தகுந்த பொருள சேர்த்துனீங்கன்னா, காய்ச்சல் நல்லாகும். இந்த டீல வந்து பாத்தீங்கன்னா, வேணுங்கிற மூலிகைகள் இருக்கு. இன்னும் அந்த மூலிகைகள வந்து பாத்தீங்கன்னா, நீங்க உள்ள சேர்த்தி சேர்த்தி பயன்படுத்தும் பொழுது, உங்களுடைய உடல்ல வர பிரச்சனைகளையும் தன்னாலேயே ரெடி பண்ணிக்க முடியும். சளி, காய்ச்சல், தலைவலி, உடல் வலி இப்படி எதுவாக இருந்தாலும் இந்த டீய பயன்படுத்தி நம்ம சரி செஞ்சுக்கலாம். அப்படி ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பயனுள்ள டீ தான் இந்த டீ. அதனால இந்த டீய வந்து நீங்க பயன்படுத்துங்க. எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டேன். எந்தெந்த நேரம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதும் சொல்லிட்டேன். தொடர்ந்து இந்த டீய பயன்படுத்திட்டு வரும்பொழுது உங்களுடைய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய புண்களும் ஆறும். எவ்வளவு நாள்பட்ட அல்சராக இருந்தாலும் அந்த அல்சர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆற ஆரம்பிக்கும். புண்கள் ஆறும். அதே போல சாப்பிட்ட உடனே வந்து எது கழிச்சுட்டு வர்றது, ஏப்பம் வந்துட்டே இருக்கிறது, ஜீரணமாகாம இருக்கிறது, நஞ்சு கரிச்சுட்டு இருக்கிறது, இந்த மாரி குறைபாடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சரியாகும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடலினுடைய எடை வந்து குறையும். இது எல்லாமே நடக்கும். இந்த டீ குடிக்கும் பொழுதும் நடக்கும். உடல்ல தேவையில்லாத கழிவுகள் வெளிய வரும் உடல்லிருந்து. அதனால உடலுடைய எடை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, குறைய ஆரம்பிக்கும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, இந்த டீ வந்து இன்னும் நெறைய அற்புதங்கள செய்யும். இந்த டீய பயன்படுத்தும் பொழுது நீங்களே ஒவ்வொருத்தரா சொல்லுவீங்க. அப்படி சொல்லும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டீயினுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறது தெரியும். அப்போ 2வது பயிற்சி வகுப்பாக நம்ம என்ன பார்த்திருக்கிறோம்னா, மூலிகை டீய பார்த்திருக்கோம். இந்த மூலிகை டீ வந்து நீங்க பயன்படுத்தி, இந்த மூலிகை டீயில் இருக்கக்கூடிய பலன்களை எல்லாமே நீங்க குழுவுல பதிவிட்டுட்டு வாங்க. அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் அடுத்த ஒரு பயிற்சிக்கு போவோம். இப்போ 2 பயிற்சிகள் இருக்கு. போன பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா, 6 மணி நேர உண்ணாவிரதம். அந்த 6 மணி நேர உண்ணாவிரதத்து கூட சேர்த்து, இதை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டீய வந்து நீங்க பயன்படுத்துங்க. இந்த 6 மணி நேரம் உணவு உண்டதுக்கு அப்புறம் நீங்க 6 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, எதுவும் சாப்பிடாம இருப்பீங்களா? தண்ணி மட்டும் தான் குடிப்பீங்க. அந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உணவு உண்டு 1 மணி நேரம் கழிச்சு இந்த நீங்க டீய பயன்படுத்தலாம். ஏன் இந்த டீய பயன்படுத்துறோம்னா, இந்த டீல வந்து பார்த்தீங்கன்னா, சர்க்கரை போன்றத வந்து நம்ம உள்ள சேர்த்தாதனால, இந்த டீ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடல் செல்களுக்கு ஆற்றல குடுக்காது. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, உடல் செல்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆற்றல குடுக்கலைன்னா, உடல் செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வேறு வேலைகள செஞ்சுட்டு இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல சர்க்கரை, பாலெல்லாம் சேர்த்த வேண்டாம்னு சொல்றது. அப்ப 6 மணி நேரம் உண்ணாவிரதம் உங்களுக்கு வந்து தடைப்படாது. இந்த டீயும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உணவு உண்டு ஒரு 1 மணி நேரம் கழிச்சு குடிச்சுக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டீ குடிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கட்டாயம் கிடையாது. டீ வந்து உங்களுடைய விருப்பம். அதனால உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, டீ குடிக்காம இருக்க முடியலைன்னு சொல்றீங்க இல்லைங்களா? அவங்களுக்காக தான். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வயிற்றுல புண் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த டீய பயன்படுத்துங்க. மற்ற நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு நேரம் காலையில ஒரு டீயோ, அதே போல சாயந்திரம் ஒரு டீயோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டீய வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். அதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் இந்த மூலிகை டீ. இந்த மூலிகை டீ குடிப்பதுல அல்லது இந்த பொருட்கள்ல வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்க கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்கம்மா. ஐயா இப்ப நீங்க இந்த மூலிகை டீக்கு பொருட்கள் கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஆமாங்கம்மா. அதுல வந்து நம்ம 10 கிராம் அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்து அந்த 9 பொருளும் 10 கிராம் கணக்கு எடுத்து அதை பொடிச்சு வச்சுக்கலாமா ஐயா நம்ம? பவுடர் பண்ணி வச்சுக்கலாங்க. டெய்லி நீங்க 1 ஸ்பூன் போட்டு 1 ஸ்பூன் 1 1/2 ஸ்பூன் போட்டு நீங்க தண்ணீல வச்சு பயன்படுத்திக்கலாம். அப்படியும் பண்ணிக்கலாம். இந்த 9 பொருளும் 10 கிராம் நம்ம போட்டு அரைச்சு வச்சோம்னா இப்ப எவ்வளவு அது பொடி போட்டு நம்ம டீ போடுறது 1 லிட்டருக்கு? அதுதாங்கம்மா 10 கிராம் 1 கிராம் அப்படிங்கிறது அதிகபட்ச அளவு. நீங்க அதை விட எவ்வளவு வேணாலும் கம்மியா போட்டுக்கலாம். அதனால தப்பு கிடையாது. சரிங்க சரிங்கய்யா. நன்றியா. நீங்க அது போட்டீங்கனாலே உங்களுக்கு தெரியும். போட்டு நீங்க குடிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் தெரியுங்களா? அந்த அந்த பவர் எவ்வளவு இருக்குதுங்கிறது தெரிஞ்சதுன்னா, அதிகமா தேவையா, தேவையில்லையாங்கிறது தெரிஞ்சது. அது டீ குடிக்கிற மாரி தான். நீங்க டீக்கு எப்படி பயன்படுத்துவீங்களோ அதே மாதிரி தான். கண்டிப்பா. நன்றியா. நன்றி, நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க ஐயா. ஐயா இப்போ இஞ்சிக்கு பதிலா சுக்கு சேர்த்துக்கலாமா பவுடர்ல? இஞ்சி தாங்க ஏன் சிறப்பா இருக்கும் டீக்கு. சுக்கை விட. சுக்கு விட இஞ்சி நல்லா இருக்கும். இல்ல நீங்க வந்து உங்களுக்கு சுக்கு சேர்க்கறது தெரியும்னா நீங்க சுக்கு சேர்த்திக்கலாம். சரிங்க. நன்றிங்க.
ஆனா முடிஞ்ச அளவுக்கு இஞ்சி சேர்த்திக்கிங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா. ஐயா இந்த மருந்து குறிப்புகள் சொன்னீங்க, இதனுடைய ஆடியோ எது கிடைக்குமா ஐயா? நம்ம குறிப்புக்கு நான் எல்லாத்தையும் உங்க இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன் ஒரு லைப்ரரி மாதிரி. வருங்க ஐயா, இந்த வீடியோ வருங்க ஐயா, வீடியோ வரும், வீடியோ பயன்படுத்திக்கணும். இன்னொன்னு மன்னிக்கணும், நான் அந்த டெலிகிராம் யூஸ் பண்றது இதுதான் முதல் முறை. நீங்க உங்களுடைய கிளாஸ்ல தான் நான் 2வது முறை இதை அட்டன் பண்றேன். அதனால மன்னிக்கணும் தாமதப்படுத்தினது. சரிங்க, நீங்க வாட்ஸ்அப் குழுவில் இருக்கிறீங்களா? வாட்ஸ்அப்ல இருக்கேன் ஐயா. வாட்ஸ்அப் குழுப்ல போடுங்க ஐயா, இந்த வீடியோ போடுவேன், நீங்க பயன்படுத்தி. நல்லது நல்லது, நன்றி நன்றி நன்றி. ஐயா இப்போ நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாமா? சேர்த்தக்கூடாதுங்கம்மா, இனிப்பே நீங்க சேர்த்தக்கூடாது, எந்த வகையிலும் இனிப்பு சேர்த்தக்கூடாது. இனிப்பு சேர்த்துனீங்கனாலே செல்களுக்கு ஆற்றல் போக ஆரம்பிச்சிடும், செல்கள் வேற வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஓ சரிங்க ஐயா. அப்ப சக்கரை பால் டோட்டலா நாட்டு சக்கரையா இருந்தாலும் சேர்த்திக்க வேண்டாம் இல்லைங்களா? ஆமா ஆமா ஆமாங்கம்மா, இனிப்பே வேண்டாம், இனிப்பே சேர்த்தக்கூடாது நீங்க. சரிங்க ஐயா. நான் தான் போட்டிருந்தா வயிற்றுல கொஞ்சம் புண்ணு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரியாயிருங்க, எல்லாமே சரியாயிரும். சரிங்க ஐயா. எனக்கு நான் ஃபுட்டு வந்து எப்பவுமே கொஞ்சம் லிமிட்டட் ஃபுட்டு தான், வெஜிடேரியன் தான். இருந்தாலுமே இப்போ அந்த மாதிரி 6 மணி நேரம் கேப்ல இருக்கும்போது கூட சில நேரத்துல ரொம்ப வலி இருக்க ஆரம்பிச்சதுனால தண்ணி நிறைய குடிச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் இப்போ 2 நாளா கொஞ்சம் டீ குடிக்கிறேன், அவ்வளவுதான். ஏன்னா அது குடிச்சா பரவாயில்ல மாதிரி இருந்தது, அதனால குடிச்சேன், அவ்வளவுதான். நான் கடைபிடிக்கிறேங்க ஐயா. சரிங்களா? சரிங்க, அதான் மூலிகை டீ வந்துருச்சு இல்லைங்களா, இந்த டீயை நீங்க பயன்படுத்துங்க. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. வணக்கம் குருஜி. வணக்கம், சொல்லுங்க ஐயா. குருஜி, இது நம்ம சூடா தான் சாப்பிடணுமா இல்ல வந்து ஃபர்ஸ்ட் சூடு பண்ணிட்டு நம்ம பிளாஸ்க்ல வச்சு நம்ம வேணுங்கிறப்ப மட்டும் குடிச்சுக்கலாமா? குடிக்கிற சூடு அல்லது வெதுவெதுப்பான சூடு, அவ்வளவுதாங்க ஐயா. ஓகே 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 குருஜி. குடிக்கிற சூடுல நீங்க குடிச்சுக்கலாம், இல்ல அது அப்படி இல்லைன்னா வெதுவெதுப்பான சூடு, வெதுவெதுப்பான சூடுல நம்ம ரொம்ப சில்லுன்னு குடிக்க கூடாது. ஓகே ஓகே குருஜி, நன்றி குருஜி. நன்றி நன்றி. ஐயா நான் பேச கேக்குதா? கேக்குது, சொல்லுங்கம்மா. ஐயா நான் ஒரு 6 மாசத்துக்கு மேலேயே வந்து ஏகாதசி விரதம் இருந்துட்டு இருக்கிறேன். சரிங்கம்மா. இப்ப நம்ம இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது அது பபி நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம் இல்லையா? பண்ணலாமா, பண்ணுங்க. நன்றி ஐயா. வணக்கம், ஞானேஸ்வரன் பேசுறேன். வணக்கம், சொல்லுங்க ஐயா. ஐயா இந்த 15 நிமிஷம் கொதிக்கணும்னு சொன்னீங்க, கொதி வந்ததுக்கு 15 நிமிஷம் வெயிட் பண்ணுமா இல்ல டோட்டலா 15 மினிட்ஸ் ஐயா? ஐயா பொருட்கள் எல்லாமே தண்ணியில போட்டுங்க ஐயா, தண்ணியில போட்டதுக்கு அப்புறம் 15 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஓகே ஓகே. டோட்டல் 15 + 5 20 மினிட்ஸ் டோட்டல். ஆமாங்க, ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா சிம்லயே வச்சிருங்க. சிம்ல 5 நிமிஷம் வச்சுட்டு இறக்கி வச்சிட்டீங்கன்னா அதுல இருக்கிற அந்த எக்ஸ்ட்ராட் எல்லாம் வெளியே வரும். வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீங்க பயன்படுத்திக்கலாம், ஃபில்டர் பண்ணி சாப்பிடலாம். ஃபில்டர் பண்ணி நீங்க குடிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி நன்றிங்க. ஜெயக்குமார் பேசுறாங்க ஐயா. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. மதியம் டைம்ல வந்து நம்ம சாப்பிட்ற அந்த உணர்வு, அது பசி உணர்வு வந்து இல்லாத மாதிரி சம்டைம்ஸ் நடக்குதுங்க ஐயா. அது எப்படி ஆரோக்கியமானதானா இல்லாட்டி அது எனக்கு அந்த உணர்வு இல்லாம போறது என்னன்னு தெரியல. ஒரு சில நாள் வேலையா இருக்கிறதுனால அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருக்கிறதுனால அந்த மாதிரி இல்லாம போயிடுது. அப்போ சாப்பிடலாமா அப்படின்றது ஒரு டவுட் இருக்குதுங்க ஐயா. ஐயா மதிய நேரம் வந்து பாத்தீங்கன்னா பசி உணர்வு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் கழிச்சு இரவு உணவுக்கு எவ்வளவு நேரம் முன்னாடி சாப்பிட்றீங்கன்னு பாருங்க. இப்போ 2 மணிக்கு நம்ம சாப்பிடணும், 2 மணில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மணி ஆயிடுச்சு பசியாக இருக்குன்னா ஃப்ரூட்ஸ் மாதிரி எடுத்துக்கங்க. அதாவது திரும்பவும் 8 மணிக்கு பசி ஆகிற மாதிரி உணவை நீங்க எடுத்துக்கங்க, அவ்வளவுதான். இல்ல பசியே ஆகலைன்னா நீங்க அந்த டைமை வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு 8 மணிக்கே இரவு உணவே நீங்க எடுத்துக்கலாம். அது ஒன்றும் தவறு எதுவும் இல்லைங்களா? தவறு மாதிரி சாப்பிடாம இருக்கிறது. நீங்க அதான் நீங்க காலையில சாப்பிட்ட உணவே அதனுடைய சக்தியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உடம்புல இருக்குதுன்னு அர்த்தம். சக்தியே நீங்க ஒன்னும் செலவு பண்ணாம இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த சக்தி சேமிப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு மதியம் பசிக்க மாட்டேங்குது, அவ்வளவுதான். ஒரு 2-3 நாள் வந்து சொல்லுங்க ஐயா. அதாங்க ஐயா, அந்த மாதிரி நேரத்துல நீங்க என்ன பண்ணணும்னா எவ்வளவு நேரம் தள்ளி பசிக்குது, அப்போ இரவு வந்து நம்ம இரவு உணவு வந்து எத்தனை மணிக்கு சாப்பிட்றோம்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபுட்டு நீங்க எடுத்துக்கலாம். ஏதாவது பழங்கள் இல்ல காய்கறி அந்த மாதிரி நீங்க ஏதாவது நீங்க சாப்பிட்டுக்கலாம். ஓகே 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 ஐயா. அந்த மாதிரி ஒரு 2-3 நாள் பசி இல்லாம அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் மார்னிங் வந்து லூஸ் மோஷன் ஆச்சுங்க ஐயா. அதுக்கப்புறமா திரும்பி எனக்கு நார்மலா அந்த பசி உணர்வு இருந்துட்டே இருக்குது.
அதாங்க ஐயா, அதுக்கப்புறம் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம வந்து நேத்திக்கு வச்ச குழம்பு சாம்பாரோ இல்லாட்டி வேற ஏதோ வந்து மறுநாள் காலையில நம்ம யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. எனக்கு வந்து ஒரு மாதிரி லூஸ் மோஷன் மாதிரி வருதுங்க. அந்த மாதிரி மதியத்துல சாப்பிட்ட உடனே மோஷன் வந்து போற மாதிரி ஆயிடுது. ஹோட்டல்ல அதாங்க இருந்து ஐயா, வாங்கி சாப்பிட்டா, முந்த நாள் வச்சு சாப்பிட்டாக்கா, ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா அந்த மாதிரி மதியத்துல சாப்பிட்ட உடனே எனக்கு மோஷன் இஷ்யூ வருதுங்க ஐயா. ஐயா உங்களுக்கு 2 பிரச்சனை இருக்கலாங்க ஐயா. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஜீரண மண்டலத்துல வந்து ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். ம், ம். அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கெட்ட பாக்டீரியா வந்து அதிகமா இருக்கும் உங்களுடைய உடல்ல. அதனால அது என்ன பண்ணும்னா, அது கொஞ்சம் சில பிரச்சனைகள் உள்ள ஆகும் பொழுது அதை வெளியேற்றும். அதே போல வந்து ம். பாத்தீங்கன்னா, நம்முடைய மூளைக்கும் நம்முடைய குடலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த வீகஸ் நர்வ் சிஸ்டம் சொல்லி போட ஒரு சிஸ்டம் இருக்கும். அதுல வந்து சின்ன சின்ன ம். கோளாறுகள், அதாவது கவலை, பயம், பதட்டம் இந்த மாதிரி ம். ஏற்படும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பண்ணிவிடும். அதனால அது என்ன அப்படிங்கிறது பார்த்துட்டு தான் அதை சரி பண்ண முடியும். உங்களுக்கு பசி இல்லைன்னா நீங்க சாப்பிடாத விட்டுருங்க. உடல் கழிவா, அதாவது உங்களுடைய உடலுக்கு தேவையில்லை அப்படிங்கும்போது அது வெளியே கொண்டு வரும். லூஸ் மோஷன் மாதிரி போகும். அதனால அது ம். போயிட்டு ம். போகுது விட்டுருங்க. தொடர்ந்து தான் அது வந்துட்டே இருக்கக்கூடாது. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வருது, அது அப்படியே ரெடி ஆயிடும். ஓகே, ஓகே, ஓகேங்க. பத்தாவதுக்கு இப்ப இந்த டீ இருக்கு இல்லைங்களா? உங்களுக்கு ஏற்கனவே குடுத்துருப்பேன். நீங்க அந்த டீ வந்து பயன்படுத்தினீங்கனாலும் இந்த பிரச்சனை சீக்கிரம் சரியாயிரும். ஓகே, ஓகே, ஓகேங்க. ஓகேங்க ஐயா. தேங்க்ஸ் குருஜி. நன்றிங்க, நன்றிங்க. ஐயா ஒரு சந்தேகம் கேட்கலாமா? கேளுங்கம்மா. ஐயா நான் தான் இப்போதைக்கு இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். வீட்டில் ஹஸ்பண்ட்ட நான் ஒன்றும் அதை அவங்க ஃபாலோ பண்ணலை. ஆனால் அவங்க சரி, கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. சரிங்கம்மா. ஃபுட் கிரேவிங்ஸ் ரொம்ப இருக்குது. ஸ்நாக்ஸ் ரொம்ப சாப்பிட்றாங்க. அதை கம்மி பண்ணணும். அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் அதை கம்மி பண்ணி கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு இந்த சிஸ்டத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். சரிங்கம்மா. அது எப்படி ஆரம்பிச்சு அதை பண்ணலாம்னு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் சொன்னீங்கன்னா. வந்து பாத்தீங்கன்னா, மொத்தம் 3 6 மணி நேரம் குடுத்துருக்கணும் இல்லைங்களா? ஆமா. அதுல ஒரு 6 மணி நேரமா கண்ட்ரோல் பண்ணுங்க. ஓ சரிங்க சரிங்க ஐயா. மொத்தம் 3 6 மணி நேரம் இருக்கும். காலையில இருந்து 2 6 மணி நேரம் இருக்கு இல்லைங்களா? காலை டு மத்தியானம், மதியம் டு இரவு ஒரு 2 6 மணி நேரம் இருக்கு இல்லைங்களா? ஆமா. இதுல வந்து முதல்ல ஏதாவது ஒரு 6 மணி நேரத்துக்கு வந்து கேப் விடுங்க. சரிங்க ஐயா. அந்த கேப் விடும் பொழுது உடல்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். அப்புறம் அதை வச்சு நீங்க இது பண்ணிக்கலாம். சரிங்க ஐயா. அப்படி சரிங்க. பழகிடும். முதல்ல இடையில அப்படி அதாங்க இடையில பசியாகுதுன்னா தண்ணி குடிக்க சொல்லுங்க. இல்லைன்னா இந்த டீ வச்சு இந்த டீயை குடிக்க சொல்லுங்க. சரியாயிடும். மாறிக்கும், உடம்பு மாறிக்கும். சரிங்க. இதை ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு 6 மணி நேரத்துல இடையில எதுவுமே சாப்பிடாம இருந்து பழகிட்டு, ஆமா, அதுக்கப்புறம் இன்னொரு 6 மணி நேரமும் அதே மாதிரி பழகிட்டு, அப்புறம் வேற எதுவுமே பழகிட்டா வாயில போடாம. ஆனா பசிக்குது அப்படிங்கிறாங்க. அதான் நான் நீங்க உங்களுக்கு உடம்புல வெயிட் இருக்குது. அது அந்த சதையெல்லாம் அதை இருக்கிற எனர்ஜிலாம் கரையட்டும் அப்படின்னு சொன்னாலும் அவங்களால அக்செப்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. நான் சொல்றத அது அது கொஞ்சம் மனக்கட்டுப்பாடா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ண சொல்றேன் ஐயா. சரிங்க. அதுதாங்கம்மா, இது மனம் சார்ந்த பிரச்சனை தான். அது ரெடி ஆயிரும். நீங்க கொஞ்சம் கொஞ்சம் நீங்க ஒரு சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வந்தீங்கனாலே கொஞ்சம் ரெடி ஆக ஆரம்பிச்சிடும் எல்லாமே. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. ஆரம்பத்துல அப்படிதான் இருக்குங்கம்மா. போக போக அப்படியே சரியாயிரும். சரிங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்க. ஐயா ரமேஷ் பேசுறேன் ஐயா. ஐயா இந்த முதல் வகுப்புடைய அந்த 6 மணி நேரம் விரதத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. அதை நான் போன பௌர்ணமி வந்து வேற கிளாஸ்ல இருந்தேன். அதுல இதுல அட்டன் பண்ண முடியல. அது இந்த வகுப்புடைய இது கொடுத்தீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும். அதை நான் தகுதி உடையவனான்னு தெரியல. அதான் உங்கள்கிட்ட கேட்டுக்கலாம். சரிங்க. குழுவில் இருக்கிறீங்களா ஐயா? குழுவில் இருக்கிறீங்களா? குழுவுக்குள்ள வாட்ஸ்அப் குழுவில் இருக்கிறீங்களா? ஆமா ஆமா, வாட்ஸ்அப்ல இருக்கேன் ஐயா. வாட்ஸ்அப் குழுவில் இருந்தா அதுலயே வந்திருக்குங்களே உள்ள. இல்ல, ஆனா அந்த உண்ணாமல் இருக்கும் இது வந்து இதுதான் முதல் தடவை நான் பாக்குறேன். அந்த வகுப்பு 2வது வகுப்பு தான் நான் வரேன். நீங்க எந்த குழுவில் இருக்கிறீங்க வாட்ஸ்அப் குழுவில்? இந்த அமனர் இதுன்ட்டு இருக்குல்லையா, மகரிஷி அமனர். அதுலயும் போட்டிருக்கேங்க ஐயா. அதுலயும் போட்டிருக்கேன். சரி, இன்னொரு டைம் ஷேர் பண்றேன். சரிங்களா? இன்னொன்னு டிவைன் இதுன்னு இருக்கேன். சரிங்க. இன்னொரு டைம் நான் ஷேர் பண்றேன். நீங்க பார்த்துட்டு உள்ள வாங்க. அதையும் கடைப்பிடிங்க. சரி. நன்றி. நன்றி. ஐயா வணக்கம். வணக்கம். சொல்லுங்க ஐயா. இப்போ ஒரு அம்மா சொன்னாங்க, இது மாதிரி மற்ற பொருட்கள் எல்லாம் வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு வந்து பொடி பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கலாமான்னு. அது நீங்க சேர்த்துக்கலாம்னு சொன்னீங்க. அப்போ இஞ்சியை ஒண்டி அந்த நேரத்துல வந்து மற்ற பொருளோட அந்த இடத்துல கலந்துக்கலாமா ஐயா? இஞ்சி வந்து அப்படி பொடி பண்ணி வைக்க முடியாது இல்லைங்களா?
இஞ்சி வந்து பொடி பண்ணலாங்கய்யா, ட்ரை பண்ணி பண்ணலாம். ஓகே. ஆஹ் அதான் சுக்கு அதனால சுக்கு தான். அது இஞ்சிக்கு பதிலா சுக்கு தான் வரும் இல்லைங்களாங்க? அதாங்க இஞ்சிக்கு பதிலா சுக்கு போடுற மாதிரி தான் இருக்கும். இப்போ 9 ஓகே. பொருள் வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி தவிர மற்றது எல்லாமே நீங்க பொடி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இஞ்சி வந்து அந்த டைம்ல தட்டி போட்டுக்கிற மாதிரி இருக்கும். நீங்க எப்போ உள்ள கொதிக்க வைக்கிறீங்களோ அப்ப இஞ்சி மட்டும் உள்ள தட்டி போடுற மாதிரி இருக்கும். ஓகே ஐயா. ஓகே. நன்றி நன்றி. நன்றி.